ஏர்செல் மேக்சிஸ் ஒப்பந்த பேரம் தொடர்பான வழக்கு தனது விசாரணை வரம்புக்கு உட்பட்டதுதானா என்பது குறித்த தீர்ப்பை 2G வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. தயாநிதி மாறன் மத்திய தொலைத்தொடர்பு துறை அமைச்சராக பதவி வகித்த போது மலேசியாவைச் சேர்ந்த ஏர்செல் நிறுவனத்தின் உரிமையாளர் சிவசங்கனை வற்புறுத்தி அவரது பங்குகளை 2006ஆம் ஆண்டு மேக்சிஸ் நிறுவனத்துக்கு மாற்றியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அத்துடன் கலாநிதிக்கு சொந்தமான சன் டைரக்ட் டிடிஎச் நிறுவனத்தில் மலேசிய நிறுவனம் முதலீடு செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பான வழக்கு டில்லி பாட்டியாலாவில் 2G வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தின் விசாரணையில் உள்ளது. இவ்வழக்கு சனிக்கிழமையன்று விசாரணைக்கு வந்தபோது கலாநிதி, தயாநிதி, கலாநிதியின் மனைவி ஆகியோர் நேரில் ஆஜராகினர். கலாநிதி மற்றும் தயாநிதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், இது இரு வர்த்தக நிறுவனங்களுக்கு இடையில் தீர்த்து கொள்ளப்பட வேண்டிய பிரச்சினை என்றும் 2G அலைக்கற்றை ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை என்றும், எனவே இவ்வழக்கு 2G அலைக்கற்றை வழக்கு தொடர்பான சிறப்பு நீதிமன்றத்தின் விசாரணை வரம்புக்குள் வராது என்றும் வாதிட்டார். வாதத்தை கேட்ட நீதிமன்றம் இது தொடர்பான தீர்ப்பை ஒத்திவைப்பதாக கூறி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து அறிவித்தது. செப்டம்பர் 6ஆம் தேதி வழக்கு மறு விசாரணைக்கு வரும்போது தீர்ப்பு பிறப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.